சற்று முன் வெளியான தகவல், புது ரேஷன் கார்டு ரெடி, தமிழக அரசு வெளியிட்ட இனிப்பான செய்தி. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களின் 80,000 பேருக்கு கார்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மக்களுக்கு ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவும் வகையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகள் மூலம் வழங்க பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பு மக்களுக்கு ரேஷன் கார்டு பெரும் உதவியாக இருக்கிறது. புதிய ரேஷன் கார்டுகளை பெறுவதற்கு தமிழக அரசின் TNPDS என்ற வெப்சைட்டில் விண்ணப்பிக்கலாம். இந்த வெப்சைட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய வசதிகள் உள்ளன. புதிய அட்டை விண்ணப்பிக்க மின்னணு அட்டை, விண்ணப்பத்தின் நிலை, மறுபரிசீலனை விண்ணப்பம் போன்ற வசதிகளை பெற முடியும். அதுபோல ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் நிதி உதவிகளும் வழங்கப்படுகின்றன. பல்வேறு இடங்களில் ரேஷன் உணவு பொருட்கள் வழங்குவதில் சில பிரச்சனைகளை ஏற்படுவதாகவும், சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட போலியான கார்டுகளை வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சிலர் தவறான ஆவணங்களை கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கியதும் கண்டறியப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்கள் தங்களுடைய தகவல்களை ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்களின் கைரேகை பதிவு செய்து KYC சரிபார்ப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் போலி ரேஷன் கார்டு பயன்படுத்துவதை தவிர்க்க முடியும் என்று கூறப்படுகிறது. ரேஷன் கார்டு மூலமாக மக்களுக்கு நிறைய உதவிகள் கிடைப்பதால் நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். திருமணம் ஆனவுடன் அவர்கள் வீட்டில் இருந்து பிரிந்து தனியாக ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றனர். சிலிண்டர் இணைப்பு தனியாக இருந்தால் தனியாக ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வாங்கிக் கொள்ளலாம். புதிதாக ரேஷன் கார்டு வாங்குவதற்கான மொத்தம் 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும், அதில் இதுவரை 80,050 பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். இந்த திட்டத்தை அறிவித்தவுடன் ஒரே குடும்பத்தில் வசித்து வந்தவர்கள் கூட தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இதனால் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளன. 2023ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மிஜாங் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 17,197 ரேஷன் கார்டுகளும், கனமழையால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 10,380 ரேஷன் கார்டுகளும் 2023ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் வழங்கப்பட்டன. மேலும் 2024ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் 45,509 ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டன. மக்களவைத் தேர்தல் காரணமாக மீண்டும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தேர்தல் நடைமுறைகள் முடிந்த பிறகு புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து புது ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணி தொடங்கியது. ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணி மீண்டும் தொடங்கிய பின்னர் விண்ணப்பிக்கப்பட்ட 2.89 லட்சம் பேரில் 80,050 பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வரை வழங்கப்பட்டுள்ளன. இதனால் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த மற்றவர்களின் விண்ணப்பங்களும் சரிபார்க்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கு புது கார்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.